வெல்கம் டு த ஃபர்ஸ்ட் வீடியோ ஆஃப் அல்கமி சீரிஸ் பிசிக்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம நீட் 2025 இருக்கிறதுல டஃபஸ்ட் கொஸ்டினை எப்படி அண்டர் 1 minute சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்க போறோம். உங்களுக்கு பேசிக் நாலேஜ் ஆஃப் பேசிக் மேத்ஸ் இருந்தால் போதும். வாங்க கொஸ்டின் போகலாம். இந்த கொஸ்டின்ல இந்த டயக்ராம்ல பாத்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர் இருக்குது, அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஆங்கிள் இதுவாகுது, ஒரு ஆங்கிள் பெண்ட் ஆகுது, அந்த மாதிரி இருக்குது. கரெக்டா? இப்போ இந்த கொஸ்டின் கீழே என்ன போட்டிருக்கான்? டேக் தீட்டா இஸ் ஈக்குவல் டு சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு டான் தீட்டா இஸ் ஈக்குவல் டு டிவை பை டிஎக்ஸ். இதை விட்டுருங்க, நம்ம என்ன எடுத்துக்கலாம்? தீட்டா இஸ் ஈக்குவல் டு டிவை பை டிஎக்ஸ் நம்ம சும்மா எழுதிக்கலாம் பக்கத்துல. ஓகே, இப்போ என்ன கேட்கறான்? ஒரு ஈக்குவேஷன் எந்த ஈக்குவேஷன் கரெக்ட்னு கேட்கறான். இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எடுத்துக்கோங்க. dy by dx is equal to root under g rho g upon s into x அப்படின்னு இருக்கு. நமக்கு இங்க என்ன தெரியும்? theta is equal to dy by dx ன்னு கொடுத்துட்டான். அப்ப என்ன போடுறான்? theta is equal to root under rho g upon s x அப்படின்னு இருக்கு. எப்பவுமே நீங்க என்ன பண்ணணும், பிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் மைண்ட் கேம், அதாவது ஃபர்ஸ்ட் என்ன பார்க்கணுமோ அது வந்து ப்ரொபோஷனாலிட்டி பாருங்க. இந்த ப்ரொபோஷனாலிட்டி நீங்க பாத்தீங்கன்னா உங்களால நிறைய கொஸ்டின் வந்து ஈஸியா சால்வ் பண்ண முடியும். இப்போ இங்க பாருங்க, theta is directly proportional to x அப்படின்றதுனால theta is directly proportional to x அப்படின்றதுனால. ஆனா நீங்க மேல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல தீட்டா கான்ஸ்டன்டா இருக்குது, எக்ஸ் ஓட வேரி ஆகல, தீட்டா கான்ஸ்டன்டா இருக்குது, அதுக்கப்புறம் தான் வேரி ஆகுது. ஓகே, தீட்டா கான்ஸ்டன்டா இருக்கு, எக்ஸ் ஓட வேரி ஆகல. அப்ப வந்து நீங்க எப்படி வந்து தீட்டா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ் சொல்ல முடியும்? ஓகே, அதனால இந்த ஆப்ஷன் வந்து தப்பாயிரும். நம்மள ஆட் ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுவோம். இதே மாதிரி வந்து ஆப்ஷன் இருக்கு, ஆப்ஷன் 4 இருக்கு. இந்த ஆப்ஷன் 4 எடுத்துக்கோங்க. d2y by dx square equal to root under rho g by s அப்படின்னு கரெக்ட்டா? இப்போ என்ன பண்ணலாம்? திருப்பி dy by dx டிஃபரன்ஷியேட் பண்ணா இது d2y by dx square வரும். நம்ம dy by dx என்ன தெரியும்? தீட்டான்னு தெரியும். நம்ம தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணா பட் d theta by dx வந்து நம்ம d2y by dx square சொல்லலாம்ல. is equal to root under rho g by s அப்படின்னு இருக்கு. கரெக்டா? ஆனா இது வந்து d theta by dx என்னது உங்களுக்கு? ஆக்சுவலி வேரியேஷன் ஆஃப் theta with respect to x. கரெக்டா? இங்க கான்ஸ்டன்ட் வேரியேஷன் தான். இப்போ இது எதுவுமே டிபெண்ட் ஆகல, x டிபெண்ட் ஆகல, y டிபெண்ட் ஆகல. சோ வேரியேஷன் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட் அப்படின்னு இதுல நமக்கு தெரியுது. இதுல போட்டுருக்கோம், இந்த ஆப்ஷன்ல நமக்கு தெரிய வருது. ஆனா வேரியேஷன் கான்ஸ்டன்டா வருது, முதல்ல வேரியா ஆகல, அப்புறம் கொஞ்சமா வேரி ஆகும், அந்த அப்புறம் அதிகமா வேரி ஆகுது. சோ வேரியேஷன் கான்ஸ்டன்டா இல்ல, அதனால நீங்க எடுக்க முடியாது. இன்னொன்னு என்ன பண்ணலாம்னா, இப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் ஆப்ஷன் ஈஸியா எலிமினேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஃபோர்த் ஆப்ஷன் ஈஸியா எலிமினேட் பண்ணலாம். எப்படி தெரியுமா? ஒருவேளை ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டா இருந்ததுன்னா ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்டா இருக்கும். எப்படி நான் சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் dy by dx is equal to root under rho g by s into x. கரெக்டா? இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா d2y by dx square equal to root under rho g by s. ஓகே, இப்போ டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா இது கரெக்ட்னா ரெண்டு கரெக்ட் ஈக்குவேஷன் தானே. இந்த ஈக்குவேஷன் டிஃபரன்ஷியேட் பண்ணா இது வருது. அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டா இருந்தா ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்டா இருக்கும், ஃபோர்த் ஆப்ஷன் கரெக்டா இருந்தா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்டா இருக்கும். ரெண்டுமே கரெக்டா இருக்க ஒரு நேரத்துல வாய்ப்பு இல்லை. கரெக்டா? அப்ப அதனால நீங்க ரெண்டு ஆப்ஷனுமே நீங்க என்ன பண்ணலாம்? எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ மிஞ்சது செகண்ட் ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன். நம்ம d2y by dx என்ன சொன்னோம்? வேரியேஷன் ஆஃப் d theta by dx தான் d2y by dx ஸ்கொயர், வேரியேஷன் ஆஃப் theta. கரெக்டா? ஆனா இங்க வேரியேஷன் d2y by dx ஸ்கொயர் வந்து வேரியேஷன் ஆஃப் theta with respect to x, அதாவது d theta by dx. ஆனா இங்க மேல பாத்தீங்கன்னா xல வேரி xனால வேரி ஆகல, x with respect to x எதனால வேரி ஆகுது? y நால தான் வேரி ஆகுது. மேல y போக தான் theta வேரி ஆகுது. இந்த y ல இந்த வேரியேஷன் இருக்கு, இந்த y ல வேரியேஷன் கிடையாது, இந்த y ல வேரியேஷன் ஆரம்பிக்குது, இந்த y ல ஒரு வேரியேஷன் இருக்கு, இந்த y ல ஒரு வேரியேஷன் இருக்கு. அந்த மாதிரி y இன்கிரீஸ் ஆக வேரியேஷன் இன்கிரீஸ் ஆகறனால வேரியேஷன் ஆஃப் theta, அதாவது d theta by dx என்ன சொல்லலாம்? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு y ன்னு சொல்லலாம். கரெக்ட்டா? அப்ப என்ன சொன்னா? d2y by dx square is directly proportional to y. அப்ப என்ன ஆப்ஷன்? செகண்ட் ஆப்ஷன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு x ன்னு இருக்கு, தேர்ட் ஆப்ஷன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு y ன்னு இருக்கு. ஆன்சர் ஆப்ஷன் 3. அவ்வளவுதான். இந்த மாதிரி வந்து நீங்க ஈஸியா क्वेश्चन சால்வ் பண்ணலாம். நான் எக்ஸ்பிளைன் பண்ணால கொஞ்சம் நேரம் எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கும்.